வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ஆன்சருக்கு ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். முதல் பார்ட்லேயே நான் ஆல்ரெடி 10 கொஷின் போட்டேன். அந்த கொஷினோட ஆன்சரோட வீடியோவோட லிங்க், அதாவது அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் 10 கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சைக்காலஜி மட்டும்தான் இந்த கொஷினில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வரைபடத்தில் காலியான இடத்தை நிரப்புக. ஓகே, வரைபடத்தில் காலியான இடத்தை நிரப்புக. ஈஸியான கொஸ்டின். வரைபடத்தில் காலியான நிறத்தை நிரப்பவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஏன் பின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாடி இது இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ கை வந்து இப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் கால் வந்து இப்படி இருக்குது, மூஞ்சி வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த படத்தில் என்ன வரும்? மூஞ்சி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கை கால்லாம் இருக்கும். ஸோ இது ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சரு. வரைபடத்தில் காலியான இடத்தை நிரப்புக அப்படிங்கிறதுக்கு. ஓகே, 62வது கொஸ்டின். 63வது கொஸ்டின் பாருங்கள். வரைபடத்தில் காலியான இடத்தை நிரப்புக. ஓகே, இந்த பார்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ இந்த பார்ட் இருக்கிற படம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 64வது கொஸ்டின். கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் படத்தை நிரப்புக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதுரம் மாதிரி இருக்குது, அடுத்து ஒரு அதாவது செவ்வகம் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பொட்டிக்குலராக. அடுத்த பொட்டிக்குலராக 2 இது இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அடுத்து 3வது பொட்டிக்கு பாருங்கள் வட்டம் மாதிரி. அப்போ அடுத்து என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு சின்ன வட்டம், அதுக்கப்புறம் பெரிய வட்டம். ஃபஸ்ட் இதில் பாருங்கள் ஒரு பெருசு, அதுக்கப்புறம் சின்னது பெருசு. 3வதுல ஒரு பெரிய வட்டம், அதுக்கப்புறம் சின்னது பெருசு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 65வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணெய் காண்க. ஓகே, ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/1, 3/2, 3/3, 3/4, 3/5 தான் வந்து மிஸ்ஸிங்கு. 3/6, 3/5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 243. ஸோ 243 தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ 243 கரெக்டான ஆன்சர். அதாவது 65வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணெய் காண்க. 3, 9, 27, 81, 243, 729. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 66வது கொஸ்டின். காலியான இடத்தை நிரப்புக. ஆப்ஷன் சி. ஏன் சின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மிரர் இமேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. சி தான் வரும். நீங்களும் உங்களுக்கு இந்த கொஷினுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஆனால் சி தான் கண்டிப்பாக. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் வந்து 15ஆம் தேதி வெளியிடுறேன்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்துச்சு. ஸோ 15ஆம் தேதி இந்த கொஷினுக்கு மட்டும் செக் பண்ணிக்க, அதாவது இந்த எஸ்ஸுக்கு மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 67வது கொஸ்டின் பாருங்கள். காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25, அதாவது ராகேஷ் ராகுல் 2 பேர் இருக்காங்க. காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுறார். எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு புறப்படுறார் ராகேஷ்? ஓகே, ராகேஷ் 6:40க்கு. ஓகே, காலை 6:40க்கு புறப்படுறாரு. ராகுலின் வீட்டை அடைய வந்து 25 நிமிடம் ஆகுது. அதுக்கப்புறம் காலை உணவு அவர்கள் இருவரும், அதாவது ராகேஷ் ராகுல் வீட்டுக்கு போய் காலை உணவு சாப்பிட்றதுக்கு 5 நிமிடம், டோட்டலாக 40. ஓகே, இப்போ கூட்டுங்க. 6:40, 7:20. எனக்கு அடுத்த சென்டென்ஸை பற்றி கவலை இல்லை, ஏன்னா அவர்கள் அலுவலகம் சென்றடைய 35 நிமிடங்கள் ஆகிறதுன்னு கொடுத்துருக்கான். ஆனால் கேள்வி என்ன? ராகுல் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள். எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருக்காரு? அந்த ராகேஷ் வந்து ராகுலின் வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு போகிறாரு? ஓகே, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 7:20 அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 7:20 மணி. முற்பகல் 7:20 மணி. ஓகே, முற்பகல், ஏன்னா காலையில் எல்லாமே காலையில் நடக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். முற்பகல் 7:20 மணி. ஓகே, 68வது கொஸ்டின் பாருங்கள். அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள், இம்மூன்றையும் குறிக்கும் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இருப்பாங்க, அதனால் இது 2க்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே யார்? அவங்க எல்லாமே மானிடர்கள் தான், மனுஷங்க. அதுக்கப்புறம் தான் அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உருவாக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 69வது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் போலீஸ் என்பது ECILOP என குறிக்கப்பட்டால் கல்ப்ரட் என்பது என்ன? அது அப்படியே போலீஸை பாருங்கள், POLICE. அதை வந்து அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. ECILOP வந்துருச்சா? ECILOP. அப்போ கல்ப்ரட்டை நம்ம திருப்பி எழுதணும், CULPRIT. அது திருப்பி எழுதணும்னா PLUC. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, திருப்பி எழுதுறாங்க, அவ்வளோதான். அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி வராங்க. நெக்ஸ்ட்டு 70வது கொஸ்டின் பாருங்கள். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். ஓகே, தற்போது தந்தையின் வயது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், தந்தை எக்ஸு. ஓகே, மகன் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். தந்தையின் வயது மகனின் வயதை போட 5 மடங்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5y. 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா கூட்டுக்கணும். ஓகே, அப்போ x + 4 தந்தையின் வயதானது
மகனின் வயதை விட 4 மடங்கு பெரியது. 4 × y+4. ஏன்னா மகனுக்கும் அந்த 4 ஆண்டுகள் முன்னாடி போகுது, அதனால தான் 4 × y+4. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுங்கிற இடத்துல வந்து 5y போடுங்க. அதாவது இந்த எக்ஸுக்கு எவ்வளோ 5y, ஏன்னா முன்னாடி தான் x = 5y எடுத்திருக்கேன். 5y + 4 which is equal to 4y + 16. ஓகேவா? இப்போ 5y - 4y, y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம். 16 - 4. ஓகே, y which is equal to 12. yங்கிறது யார்? மகன் 12. மகன் 12. இப்போ தந்தை x which is equal to 5yன்னு இருக்கா? அப்போ I12 60. தந்தை 60, மகன் 12. தந்தை 60, மகன் 12. ஓகே, தந்தை 60, மகன் 12. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஓகே, மகன் 12, தந்தை 60. ஓகே, ஈஸியான கொஸ்டின், ஈஸியான ஆன்சர். ஓகே ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் நான் 10 கொஷின் போட்டேன், மீதி 10 கொஷின் தான் இருக்குது. அதாவது 71 to 80. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் வீடியோ ரெடி பண்ணிடுவேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.